கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். ரோமர் 7:25. ரோமன் 7:25. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். என்ன ஒரு ஆனந்தம் பாருங்க. முதல்ல என்ன சொல்றாரு? நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறேன். ஏன்னா நான் முன்ன சொன்னா இல்லையா, 24 வசனம், நிர்பந்தமான மனுஷன் என்னை யார் ரட்சிக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு பதில் சொல்லும்போது நன்றி உணர்வோட சொல்றாரு. ஏன்னா என்னுடைய ரட்சிப்பு என்னுடைய சுய முயற்சியில் இல்லை, நான் செய்கிற காரியங்கள்னால அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நான் ரட்சிக்கப்பட்டதுனால நான் யாரை ஸ்தோத்தரிக்கிறேன்? பிதாவாகிய தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். காரணம் என்ன? அவர் மூலமாக தான் எனக்கு மீட்பு உண்டாச்சு. யார் என்னை ரட்சிக்க கூடும்? இப்போ சொல்கிறாரு, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் சேர்த்துக்கிறேன். அப்போ என்ன, அவர் இங்கே அவர் என்ன எப்படி விடுதலை பண்ணார்? அவர் விடுதலை பண்ணிக்கொண்டே இருக்கிறார். இங்கே கிரேக்க மொழியில் பார்க்கும்போது அது தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா கிறிஸ்து என்னை ஒரு முறை மட்டும் மீட்டுப்படலை, அவர் தொடர்ந்து என்ன பாவத்தினுடைய பிடிவிலிருந்து என்னை விடுதலை பண்ணி கொண்டே இருக்கிறாரு. அதனால நான் என்ன பண்ணுறேன்? 22ஆம் வசனத்தை சொன்னது போல நான் என்னுடைய உள்ளான மனுஷனில் நான் என்ன பண்ணுறேன்? தேவனுடைய வார்த்தையை நேசித்து அதை விரும்பி அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆனால் இந்த பாவமான சரீரம் என்ன பண்ணுது? பாவமான பிரமாணத்துக்கு செய்யக்கூடிய காரியம் செய்யக்கூடியதாக இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆவது அதிகாரம் 57ஆம் வசனம் சொல்லும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா என்ன காரணம்? நான் முழுமையாக மாற்றப்பட்டு விட்டேன். கலாத்தியர் 2:20 சொல்லும்போது என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதே மாதிரி யோவான் 8ஆவது அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு? மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தையும் சொல்கிறாரு. அப்ப எனக்கு விடுதலை என்ன வந்துருச்சு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வந்துருச்சு. ஆனா என்னுடைய இந்த சரீரம் இருக்கு இல்லையா, மாம்சமான மனுஷன் என்ன பண்றான்? இன்னும் பாவத்துக்குடைய இழுவைக்கு போகக்கூடியவனாக இருக்கிறான். அதனால எப்பொழுதுமே தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்குள்ள நடக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்க மிக அழகாக நேர்த்தியாக நமக்கு சொல்லி கொடுக்கிறார். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? முதலாவது என்னன்னா, நீங்க நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தர் என்னை ரட்சித்தாரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன வருது? நமக்கு கர்த்தருக்கு ஒரு நன்றி உண்டாகுதா? ஆமாம். ஆனால் அந்த நன்றி என்ன தெரியுமா பண்ணணும்? நம்மளை அவருக்கு கீழ்ப்படிதலுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நன்றி உணர்வோடு இருக்கிறேன். ஏன்னா நான் எந்த ஒரு காரியம் செய்து ரட்சிக்கப்படலை. ரட்சிப்பு என்னுடைய சம்பாத்தியம் அல்ல. நான் என்ன பண்ணேன்? என்னை அவர் ரட்சித்தாரு, என்னை மீட்டெடுத்தாரு. அதனால அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நான் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவனாய் இருக்கிறேன். அப்போ நான் என்ன கீழ்ப்படிதல் என்பது ஏதோ ஒரு தடவை ஆமாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய தேவன் என்று சொல்வது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணுறேன்? தொடர்ந்து அவருக்கு கீழ்ப்படியக்கூடியவனாக இருக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, அதாவது எப்படி உங்களுடைய மீட்பு என்பது கிரேக்க மொழி பதத்தில் தொடர்ந்து நடக்கக்கூடியதாக இருக்குதோ, அதே மாதிரி நான் கீழ்ப்படிதல் என்பதும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும், அதாவது ஒரு நாளில் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அவரை சார்ந்து அவருக்கென்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்போ என்ன ஆகுது? இங்கே எனக்குள்ள இப்படிப்பட்ட போராட்டம் நடந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகுது. எப்படி? மாம்சமும் ஆவியும் ஒன்னோட ஒன்று போராட்டி கொண்டிருந்தாலும் கிறிஸ்து என்னைய மீட்டெடுத்துட்டாரு இப்பவும் எப்பொழுதுமே. அதனால நான் என்ன பண்ணுறேன்? ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன். அந்த நம்பிக்கைக்கு நான் என்ன பண்ணுறேன்? நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அந்த நன்றி உள்ளதாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன்? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன்.
ரொம்ப அழகா நேர்த்தியா அழகா சொல்லி கொடுக்குறார் இல்லையா? அப்ப நான் என்ன பண்றேன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன். கீழ்ப்படுகிற காரணம் என்ன? ஒரு நன்றி உணர்வு. எதுக்காக? அவர் என்னை மீட்டெடுத்ததுக்காக. அவர் என்னை மீட்டது மாத்திரமல்ல, தொடர்ந்து மீட்டு கொண்டே இருக்கிறாரு. அதனால நான் தொடர்ந்து அவருடைய வார்த்தையின் மேலும் அவர் மேலையும் பிரியமாயிருந்து அவருக்கு பிரியமான காரியத்தை செய்கிறேன். அதனால என்ன வருது? இந்த போராட்டமும் தொடருது. ஆனா அந்த போராட்டத்தை மீறி எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது, முழுமையாக நான் இதிலிருந்து ஜெயம் கொள்ளுவேன்னு சொல்லி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நாம் கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ எங்களை ஒரு தடவை மாத்திரமல்ல, தொடர்ந்து நீங்கள் எங்களை விடுதலை பண்ணி கொண்டு வருவதனால எங்களுடைய கீழ்ப்படிதல் ஒரு முறை மாத்திரமல்ல, எப்பொழுதும் தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.